வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் வந்து பேனில் இருக்குது. ஒரு வேளை இன்றைக்கி வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா நீட் தேர்வுக்காக தான் அதை நிப்பாட்டியிருந்தாங்க. இன்றைக்கி நீட் தேர்வு முடிஞ்ச பிறகு ஈவினிங் பிறகு ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி நாளைக்கு ரெடி ஆகலைன்னா நம்ம வழக்கம் போல் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம தகவல் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச், அதாவது மிக ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு செஷன் பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் இந்த எல்லோட சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆனதுனால இந்த செட்டப் எல்லாமே ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதே என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த எல்லா ஜோனுங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது மேலே கேப்பை ஃபஸ்ட்டு செஷன்ஸ் பிரேக் பண்ணிட்டு திருப்பி வந்தாலும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இந்த எல்லோ ஜோன் கீழே ஓப்பன் பண்ணி நம்ம கொடுத்த தேர்ட் சப்போர்ட்டையுமே உடச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட அடுத்த 5 மினிட்ஸில் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு செட்டப்லாம் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த லெவல்ஸ்க்குள்ளே நம்ம செட்டப்பில் இல்லாதனால இதுவுமே கிளியரான நம்ம எதிர்பார்ப்பு எல்லாமே நம்மளோட கேப் அப்புக்குள்ளே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் அப்சைட் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் ஓப்பனே கேப் டவுனில் கொடுத்தனால இந்த செட்டப் எல்லாமே நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கிளியராக இல்லை. அதே போல் சென்செக்ஸும் இல்லை. சரி, ஓகே. திங்கக்கிழமை நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டியிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த கேண்டிலோட ஹை தான் நம்மளோட 24,600 அப்படிங்கிறது தான் வீக்லி எப்படி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா இந்த ஹேமர் லோ தான். ரேஞ்சு பார்த்திங்கன்னா 22,180க்கும் 24,600க்கும் ரேஞ்சு தான் வீக்லி செட்டப். சரி, ஓகே. டேயில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா கிளியராக ஒரு புல்லி செட்டப் வச்சு மேலே வந்து க்ளோசிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து இது ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்த ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேண்டில் லோவில் கொடுத்தனால மார்க்கெட்டில் அந்த செட்டப் மாறினுச்சு. சரி, ஓகே. இது என்னமே நகர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இப்போ அடுத்தது ஒரு வேளை இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணான்னா மார்க்கெட் வந்து இந்த கேஃபில் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். 23,645 அப்படிங்கிற அடுத்த சப்போர்ட் லெவலாக இந்த டே கேண்டில் செட்டப் படி இருக்குது. சரி, ஓகே. அதே சமயத்தில் இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹையை தாண்டினாலும் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அந்தமாதிரி செட்டப்பில் இருக்குது. டே படி இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். அது எவ்வளோ தரணும் நம்ம வீக்லியில் கொடுத்துருந்த அந்த ரெசன்ஸ் 24,600 வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் அப்படி இல்லைன்னா இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது டே படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்து இன்றைக்கி போன ஹை தான் 24,047 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,108 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு முதல் நாளோட ஹை 24,189. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,931 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேயோட லோ தான் 23,901. தேர்ட் வந்து பார்த்தோம்னா 23,817 அப்படிங்கிறது போனால் ரீசெண்டாக போனால் ஒரு லோ. சரி, ஓகே. இது வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா இந்த ஹையை இந்த லோவும் வீக்லி கேண்டோட ஹையாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த தேர்ட் வரைக்கும் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த தேர்டுங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசன்ஸ் ஏரியா. கிட்டத்தட்ட இது ஒரு ஜோனாக கூட போடலாம். இந்த லெவலில் தொட்டாலே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி செட்டப்பை தான் மாறி இருக்குது. இப்போ இந்த நேரம் தொட்டால் ஒரு செல்லிங் இருக்கும். அதே சமயத்தில் இந்த தேர்ட் அவுட் இறங்கினாலும் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும். இந்த தேர்ட் அதாவது இது தேர்டனில் இந்த ஃபஸ்ட்டு டு செகண்ட் டே நம்ம வந்து ஒரு ஜோனாக போட்டுப்போம். இந்த ஜோனுங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை உடைச்சாலும் அடுத்தது வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த ஜோனில் தொட்டு மார்க்கெட் அப்சைடு போனிச்சுனாலும் மார்க்கெட்டில் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இந்த இடம் போயிட்டால் அங்கேருந்து செல்லிங் தான் வரும். செல்லிங் வந்து இப்படி வேணால் வந்து திரும்புறது வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்தமாதிரி மேலே போய்ட்டு கீழே வரது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட் ஓப்பன்லேயே இது கீழே வந்தாலும் இந்த எல்லோட தொட்டு மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ரெசன்ஸாக இருக்கும். இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே மேலே எங்கேயுமே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை ஒரு கேப் அப் இருந்து இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கேப் டவுன் எல்லோ ஜோனை கீழே கொடுத்துட்டான்னா இதில் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது உடச்சானா அடுத்து ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது பெருசாக. அது அங்கே போகிறது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். 23,630 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு செட்டப்பாக இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பனை பொறுத்தாலுக்கு ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மேலே எங்கேயுமே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வீக்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதோட சிங் ஹை தான். இதுக்கு மேலே ஹையில் தான் கொண்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்
பிரேக் கொடுத்து மேலே போய் ரிவர்சல் கேண்டில் தான் இருக்குது, டோஜியாக தான் இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்த ஒரு புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அது பிரேக் பண்ணால் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த கேண்டில் லோ, அதாவது 60,500 அப்படிங்கிற அளவுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே இந்த லோவை பிரேக் பண்ணான்னா அடுத்த டவுன் பார்த்தோம்னா இந்த ஹேமரோட ஹை தான் 54,865 அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங் ரெஸ்ட் இந்த ரேஞ்சாக இருக்கும். சரி, ஓகே, இது டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெஸ்ட் சரி இதுதான். அதை ஆக்சுவலாக பிரேக் பண்ணி நேற்று இந்த இலக்கம் சொல்லிட்டோம். பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸும் வச்சாச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணால் அடுத்தது மார்க்கெட்டில் நம்ம ஒரு புள்ளிஸ் எதிர்பார்க்கலாங்கிற செட்டப் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று அதால் பிரேக் பண்ண முடியல. அதே சமயத்தில் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தா இந்த ஹை தான் 55,536 அப்படிங்கிறது தான் டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இந்த இடம் தான். ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில், அதாவது நேற்றோட ஹை 58,021 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்த ஒரு புள்ளிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த இடம் தான் 60,400 அப்படிங்கிறது தான் டேலையும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டேவோட ஹைக்கு மேலே 57,866 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு முதல் நாள் உள்ள ஹை 58,021, தேர்ட் வந்து 58,393 அப்படிங்கிறது நம்ம டே கேண்டில் கொடுத்துருந்த ஒரு செட்டப். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா டேயோட லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் 57,464. செகண்டை பொறுத்தளவுக்கு 57,364 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 57,077 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டு செகண்டுங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங்கான செட்டப்பாக எடுத்துக்கலாம். அதே போல் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டு டு தேர்டு, ஃபஸ்ட்டு டு செகண்டு, இந்த ரெண்டுலையுமே இந்த எல்லோ ஜோனை விட்டு எந்த டேரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டேரெக்ஷனில் போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த எல்லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த 57,077 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல. அதே சமயத்தில் இந்த எல்லோ பிரேக் பண்ணுறதுல மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஒருவேளை ஃப்ளாட்டாக மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம நாளைய மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த மேலேயும் கீழேயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இந்தமாதிரி மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதையோ உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்ஸுக்கு, இல்லைனா ரேஞ்சி மார்க்கெட் தான். நிஃப்டி அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் ஹைலி வாலட்டைலாக இருக்கும், மேலே கீழேயுமே ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இந்த இடம் தான் 79,370 அப்படிங்கிறது வீக்லி படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த கேண்டோட ஹை தான், அதை இந்த லோ வச்சுப்போம் 73,318 அப்படிங்கிறத இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இந்த தான். ஆனால் பார்த்தீங்கன்னா டோஜி இந்த லோ பிரேக் பண்ண வச்சால் மார்க்கெட்டில் இறங்க வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் தான் இறங்க வாய்ப்பு இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அப்படி டேயில் பார்த்தா கூட கிளியராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த ஹை தான், இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸாக எல்லாம் வச்சாச்சு. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எதிர்பார்த்த இந்த லெவல் செலக்ட் ஆகலை. இந்த லெவலில் பிரேக் பண்ண பட்சத்தில் 77,490 500 பிரேக் பண்ண பட்சத்தில் 79,400 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த லோ ரெக்கன் லோ பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த கேப் ஃபில்லிங் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 76,140 பிரேக் பண்ண பட்சத்தில் 75,600 வரைக்கும் இறங்கிட்டு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேல் நோக்கி போக தான் வாய்ப்பு அதிகம். டே கேண்டில் படி இறங்கினாலும் இல்லை சப்போர்ட் எடுத்து மேலே போகும். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் போனால் ஹை தான் 76,901 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பார்த்தா 77,257, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 77,492 அப்படிங்கிறது இதுக்கு முதல் நாள் போனால் ஹை. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 76,562 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 76,469 அப்படிங்கிற டேவோட லோ. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போனால் ஒரு சிங்கிளோ தான் 76,140. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் நம்ம வந்து ஒரு எல்லோ ஜோனை போட்டுப்போம். இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் சப்போர்ட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த செகண்ட் டு தேர்டுங்கிறது ஒரு எல்லோ ஜோனாக இருக்கும். நாளைய மார்க்கெட்டை வந்து இந்த எல்லோ ஜோனுக்கு இடையில மார்க்கெட் ஹைலி வாலட்டாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த எல்லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைய திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் பட்சத்தில் என்னை பொறுத்தளவுக்கு மேலேங்கிலையுமே ரேஞ்சி மார்க்கெட்டாக இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.